ஒரு சூப்பரான லன்ச் காம்போ பார்க்கலாமா? நான் இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான லன்ச் காம்போ குக் பண்ணியிருந்தேன். அரிசி பருப்பு சாதம், அப்புறம் குண்டூர் எக் மசாலா. அரிசி பருப்பு சாதம் எங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் செஞ்சுருவோம். அந்த சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, கடுகு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டு அதையும் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எல்லாமே நல்லா குழைய வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரிசி பருப்பு ஊற வச்சதை போட்டுக்கணும். நான் 1 டம்ளர் ரைஸுக்கு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக பருப்பு எடுத்துப்பேன். 2 விசிலில் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். குண்டூர் மசாலா ரொம்ப சிம்பிள். ஆயில் ஊற்றிட்டு ஒரு 4-5 வரமிளகா போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் குக்டோட குண்டூர் மசாலா கிட்லேருந்து ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு அதையும் போட்டுட்டு ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நாங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஆஃப் யோர் சாய்ஸ் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் எக் போட்டிருக்கேன். நீங்கள் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஆன பிறகு நான் இறக்கிட்டேன். இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.